டிட்வா புயல் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டிட்வா புயல் எதிரொலியாக கனமழையை எதிர்கொள்ள தற்போது மின் வாரியம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மழையால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் வகையில் மின் வாரியம் தமது துறையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர். சென்னை மாநகராட்சியிலிருந்து தரப்பட்ட 50 வாக்கி டாக்கி கருவிகளும் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மின்வாரியம் தற்போது எடுத்து வருகிறது. ஜேசிபி, கிரேன்கள் உள்ளிட்ட கனரக இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் கிடைப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மரம் வெட்டும் உபகரணங்கள், பிற கருவிகள் பயன்பாட்டு நிலையில் இருப்பதும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மின்வாரிய துறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 5 மின் பகிர்மான வட்டங்களில் தலா 200 களப்பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர் என்றும் 1000 களப்பணியாளர்களுடன் 750 ஒப்பந்த தொழிலாளர்களும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக டிட்வா புயலை எதிர்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் தயார் நிலையில் உள்ளதாக மின்வாரிய தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதன்படி பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் 3279 மின்பட்டிகள் தரை தளத்திலிருந்து 1 மீட்டர் அளவிற்கு ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை சுமார் 15 லட்சம் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மின்வாரிய அலுவலர்கள் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்திலும் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டு மையத்திலும் சுழற்சி முறையில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் குறைகளை தீர்க்கும் வண்ணம் 24 மணி நேரமும் மின்னகம் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சென்னையில் 5 மின் பகிர்மான வட்டங்களில் 200 களப்பணியாளர்கள், 250 ஒப்பந்த பணியாளர்கள் அவர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஒரு கோட்டத்திற்கு 2 குழுக்கள், அதாவது 15 பேர் கொண்ட 2 குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 95 வாக்கி டாக்கிகள் மற்றும் 50 வாக்கி டாக்கிகள் 95 மின்வாரியத்திலிருந்து 50 வாக்கி டாக்கிகள், சென்னை மாநகராட்சியிலிருந்து வழங்கப்பட்ட 50 வாக்கி டாக்கிகள் உள்ளிட்டவைகள் களப்பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் மின்கம்பி அருந்திருந்தாலோ மின்கம்பங்கள் உடைந்திருந்தாலோ அது தொடர்பாக 24 மணி நேர மின்னகம் மையமான 94 987 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.